தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் கணவரின் கண் எதிரே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்குவாரியில் பணிபுரிந்த அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் தன் கணவரின் கண் எதிரேயே 3 பேரால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக முகமது மக்பூல் ஹுசைன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரியில் செங்கல் சூளைகள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் அண்டை மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களில் சிலர் குடும்பத்துடனும் அங்கே தங்கி வேலை பார்த்து வருகிறார்கள். இதேபோல் அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தம்பதி சுமார் 2 வாரங்களுக்கு முன்பாக ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அரசர்குளம் பகுதியில் ஒரு கல்குவாரியில் பணிக்கு வந்திருக்கிறார்கள். திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த முகமது மக்பூல் ஹுசைன் என்ற இடைத்தரகர் கல்குவாரி உரிமையாளரிடம் கமிஷன் பெற்றுக்கொண்டு இவர்களை அங்கு வேலைக்கு சேர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமலும் சம்பளம் குறைவாக இருந்ததாலும் அந்த தம்பதியினர் வேலையில் இருந்து விலகுவதற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். கேரள மாநிலத்திற்கு வேலைக்கு செல்லவும் திட்டமிட்டு நேற்று அரசர் குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோவில் திருநெல்வேலி நோக்கி வந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட முகமது மக்பூல் ஹுசைன் அங்கேயே வேலை செய்யுமாறு மிரட்டி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அப்பொழுது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அந்த அஸ்ஸாம் மாநில பெண்ணை அங்க ஆட்டோவில் வந்த 3 நபர்களும் பாலியல் பலாத்காரம் செய்தது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பெண்ணின் கணவரான முகமது மக்பூல் ஹுசைன் மற்றும் அவருடன் வந்த 2 இளம் சிறார்களும் கடுமையாக அவர்களை தாக்கியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கணவரின் கண் எதிரேயே அந்த பெண்ணை 3 பேரும் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒரு அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கிறது. பல மணி நேரத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட தம்பதியினரை சாலையோர பகுதியில் விட்டுவிட்டு 3 அங்கிருந்து தப்பியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அந்த பெண் உடனடியாக பொதுமக்களால் மீட்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். விசாரணையில் இந்த கொடூர செயலை செய்த முகமது மக்பூல் ஹுசைன் மற்றும் அவருடன் தொடர்புடைய 2 இளம் சிறார்களை போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய மற்றொரு குற்றவாளியும் போலீசார் தீவிரமாக தேடி வராங்க. வேலை மாறுதல் தொடர்பாக மிரட்டி கணவரின் கண் எதிரேயே வெளி மாநில பெண் ஒருவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட இந்த சம்பவம் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி சரவணன். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation with gratitude. G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.